கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 1:33. எனக்குச் செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் சூழ்நிலைகளை குறித்து, எதிரே இருக்கிற பிரச்சனைகளை குறித்து, சவால்களை குறித்து பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உலகத்தில் இருக்கிறவைகளை விட அவர்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று பார்ப்பதில்லை. அதனால் பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடுக்கிறவர்கள் பாதுகாப்பாக எந்தவொரு ஆபத்திற்கும் பயப்படாமல் இருப்பார்களாம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது என்றால் அவருடைய வார்த்தைகளை பார்ப்பதும் கேட்பதும் மாத்திரம் அல்ல, அதை அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்வதுதான் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது அர்த்தமாகும். நீங்களும் தினமும் காலையில் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறீர்கள், வேதமும் வாசிக்கிறீர்கள். ஆனால் ஏதாவது பிரச்சனை, ஆபத்து என்று வரும்போது உடைந்து விடுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. எந்தவொரு ஆபத்தாக இருந்தாலும், எந்தவொரு பிரச்சனையாக இருந்தாலும், உங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த பிரச்சனையை பார்க்காமல், சூழ்நிலைகளை பார்க்காமல், நம்முடைய தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள். நீ சாகவே சாவதில்லை, உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், உன்னை அழிவுக்கு தப்புவிப்பேன், நீ கடன் வாங்குவதில்லை, இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? இப்படிப்பட்ட அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், அறிக்கையிடுங்கள். அப்படி அறிக்கையிடும்போது எந்தவொரு ஆபத்திற்கும் பயப்படாமல் பாதுகாப்பாக அமைதியாய் இருக்கும்படி செய்வார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஏதாவது ஆபத்து என்று வரும்போது யாரை தேடலாம், யாரை நாடலாம் என்று திகைத்துப் போய் நிற்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். என்னுடைய ஆண்டவர் எந்தவொரு ஆபத்தும் எனக்கு வராதபடி என்னை காத்துக் கொள்வார் என்று விசுவாசமாய் சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். வெறுமனையாக பிரச்சனையை குறித்து புலம்புவது அல்ல. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்கள் பாதுகாப்பாக எந்தவொரு ஆபத்திற்கும் பயப்படாமலும் இருப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்களை நீர் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வீர், எந்தவொரு ஆபத்திற்கும் பயப்படாதபடி காத்துக்கொள்வீர் என்பதை அறிந்திருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதை அறிக்கை செய்ய எங்களுக்கு சொல்லித்தாரும். ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும், அவர்களை குணமடைய செய்வீராக. அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக, உடன் வருவீராக. இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமம் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக. பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும். அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும். உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும். இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.